திரு ஆலு ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து கூட்டணியில ஆட்சியில இருக்காங்க விசிகே. ஆனா அவர் சொல்றது எல்லாமே விஜயை கடுமையா விமர்சிட்டு இருக்காரு. அவர் நியாயமா அவர் மனசுல பட்டது பேசுறாரு அப்படின்னு எனக்கு தோணும். கரெக்ட் தானே அவர் சொல்றது. இப்ப கூட்டணியிலேயே இருக்கும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்துக்கும் நாம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பார்ச்சுனேட்லி வருத்தத்தோட தான் நான் பதிவு பண்றேன். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ற ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்கல்ல. இன்னைக்கு விஜயோடைய ஒரு மவுத் பீஸ் மாதிரி அவங்க எல்லாம் மாறிட்டாங்களோ அப்படிங்கிற விமர்சனம் ஒரு நிதித்துறை அமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது சட்டமன்றத்துக்குள்ள ஜபமாலையோட போறாருங்க. இது தவறா இல்லையா? நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்க பதவி பிரமாணம் என்ன எடுத்துக்கிறீங்க? மதசார்பற்ற அப்படின்னு தானே நீங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க. உங்களுடைய நீங்க உங்க தனி மனிதராக நீங்க என்ன அது தவறுங்கிறேன். எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. நீங்க ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனாங்கிறது இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். அப்ப நீங்க அப்படிப்பட்ட ஒரு மத அடையாளத்தை ஏங்க இதைத்தானங்க நம்ம பாஜக பண்ணும்போது நம்ம எதிர்க்கிறோம். இப்ப சிறுபான்மையிற்கு எதிராக ஒரு FCRA சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எதிர்த்து ஸ்டாலின் அறிக்கை விட்டுட்டாரு. சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை எல்லா மேடையிலும் ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த FCRA எதிர்த்து ஒரு சின்ன கண்டன அறிக்கையாவது வந்திருக்காங்க. இல்ல சிறுபான்மை கமிஷனுக்கு இப்ப போட்டிருக்காங்கல்ல, பிலிக்ஸ் ஜெரால்ட போட்டிருக்காங்கல்ல, அவர் தான் எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்றாரு. எல்லாத்துக்கும் ஏங்க இதை எதிர்த்து ஒரு வீடியோ போடுறதுக்கு என்னங்க, இல்ல ஒரு கருத்து சொல்றதுக்கு என்னங்க கஷ்டம்? மின்வெட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தாவேக்காவினர் இல்ல தாவேக்காவுக்கு ஆதரவாக சோசியல் மீடியால பேசக்கூடியவங்க ஃபயர் விடக்கூடியவங்க யாராவது பேசிருக்காங்களா? உதயநிதி ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவினர் இறங்கி போராட்டம் பண்றீங்கல்ல. உங்க கட்சியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக எத்தனை தாவேக்காவினர் போய் போராட்டம் பண்ணிருக்கீங்க? அந்த பெண்களுக்காக நீதி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்றீங்களா? விவசாயிகள் நேத்து தலைமைச் செயலகம் வாசல்லே போராடுறாங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. தலைமைச் செயலகம் வாசல்ல போராடக்கூடிய விவசாயிகளை சந்திக்க கூட அவங்களால முடியல. அப்படிங்கும் பொழுது சிம்ரனை சந்திக்க உங்களுக்கு டைம் இருக்கு, சமந்தாவை சந்திக்க உங்களுக்கு டைம் இருக்கு, விஷாலை சந்திக்க டைம் இருக்கு, சிலம்பரசனை சந்திக்க டைம் இருக்கு, விவசாயிகளை சந்திக்க உங்களுக்கு டைம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தானே. விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் ஆக போகுது. ரொம்ப படுமோசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புதுசா வந்திருக்கிற ஒரு ஆட்சி. So I think 100 days is too short a time to actually pass a judgment like that. அமைச்சர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்ராஜ், ராஜ்மோகன் போன்ற விக்னேஷ், எஸ்பெஷலி விக்னேஷ் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அட்ரஸ் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறார். அவருடைய சின்சியரிட்டி நம்மளால பார்க்க முடியுது ஓரளவுக்கு. சப்ஜெக்ட் நாலேஜ் அவர் போக போக அவங்க கத்துப்பாங்க. யாருமே எல்லாமே தெரிஞ்செல்லாம் வருது கிடையாது. பட் அட்லீஸ்ட் அவர் அந்த முயற்சி அவர்கிட்ட அந்த எஃபர்ட் அவர்கிட்ட தெரியுது. புரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திருமதி டாக்டர் ஷர்மிளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்து விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் ஆக போகுது. இதில் பல்வேறு விஷயங்கள் இந்த 100 நாட்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அரசினுடைய செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, நல்ல விஷயங்கள் ஒரு சிலது இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட பல்வேறு கடந்த கால ஆட்சிகளில் இருந்த பல்வேறு நல்ல திட்டங்களை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பெயர் மாற்றினது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருபெரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி வரும்போது கூட ஒரு சில நேரங்களில் நிகழ்ந்திருக்குது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி பெயர்கள் மாற்றக்கூடிய ஒரு வேலையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈடுபடலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு நல்ல விஷயம், அம்மா உணவகத்துடைய ஃபுட்ஃபால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் வருது. அப்போ தரமான உணவு கொடுக்குறாங்க, அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பாப்புலர் ஸ்கீம்ஸ்க்கு கொஞ்சம், அதாவது இவர் தேர்தல் வாக்குறுதியாக அனௌன்ஸ் பண்ண அந்த பட்டுப்புடவை கொடுக்க போகிறேன், திருமண உதவிக்கு அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது, அதுக்கு பதிலாக அதை வேறு எதுலையாவது உபயோகமாக அவர் செலவு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. இன்ஃபேக்ட் அவர் தேர்தலுக்கு முன்னால் சொன்ன ஒரு மேடையில் பேசும்பொழுது சொன்னார், நான் ஆட்சிக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் பெண்களுக்கான இலவச பயணத்தை நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ராபப்ளி அதற்கான ஒரு
இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதில் போடக்கூடிய அந்த தொகையை அதில் பயன்படுத்தியிருக்கலாமோ? ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து வரணும் அப்படின்னு யாரும் பெருசாக வந்து எதிர்பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் மகளிர் உரிமை தொகையை கூட இப்போ 1000 ரூபாயிலேருந்து 2500 இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நிதி நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். அஃப்கோர்ஸ் அரசியல் கட்சிகள் விமர்சனமாக ஒரு பக்கம் அதை வச்சாலும் அதை நீங்கள் இப்போ உடனடியாக செய்யலை, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறீங்கன்னா கூட அதை வந்து ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்க மாட்டாங்க. பட் இது போன்ற விஷயம், அதாவது விடியல் பயணம் போன்ற ஒரு திட்டம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தது. நிறைய பெண்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் நீங்கள் வந்து நிறைய பஸ்ஸுகளை வந்து குறைச்சிட்டீங்க, நிறைய ரூட்ஸை குறைச்சிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய விடியல்ன்ற பேர் இல்லை போகுது. அதான் பேரை மாத்திட்டாங்க, திட்டத்தையும் குறைச்சிட்டாங்க, அது அதோடைய அந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதாவது பெண்கள் ஒரு 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சிருக்காம அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஒரு மொபிலிட்டி கொடுத்ததுனால தான் இந்தியா பூரா இருக்கக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 45% பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் ஃபேக்டராக இருந்தது. அப்போ நீங்க அதை வந்து தமிழ்நாடு பூரா விரிவுபடுத்துறதுங்கிறது இல்லாமல் அட்லீஸ்ட் அது அப்படியே நீங்கள் ரீட்டைன் பண்ணியிருந்தா கூட அது ஒரு நல்ல விஷயமாக தோணியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் இருக்கே தவிர மற்றபடி அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் வந்து நல்லாவே பேசுகிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு அரசியல் ரீதியாக மாற்று கருத்து இருக்கலாம். பட் ஆனால் அருண்ராஜ், ராஜ்மோகன் போன்ற விக்னேஷ், எஸ்பெஷலி விக்னேஷ் வந்து டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அட்ரஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறார். அவருடைய சின்சியரிட்டி வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஓரளவுக்கு. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கும்பொழுது ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக அவர் பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து ஆமாம், ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் அவர் போக போக அவங்க கற்றுப்பாங்க. யாருமே எல்லாமே தெரிஞ்செல்லாம் வருது கிடையாது. பட் அட்லீஸ்ட் அவர் அந்த முயற்சி வந்து அவர்கிட்ட அந்த எஃபர்ட் வந்து அவர்கிட்ட தெரியுது. ரமேஷ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து பழனி சம்பந்தமாக எத்தனையோ விமர்சனங்கள் அது இதெல்லாம் வந்தாலும் கூட பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக வந்து பேசுகிறாங்க, கேட்குற கேள்விகளுக்கு வந்து அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. ரொம்ப பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய வகையில், டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில், சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுறதுக்குன்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா போன்றவர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ரொம்ப படுமோசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புதுசாக வந்திருக்கிற ஒரு ஆட்சி. ஸோ ஐ திங்க் 100 days இஸ் டூ ஷார்ட் அ டைம் டு ஆக்சுவலி பாஸ் அ ஜட்ஜ்மெண்ட் லைக் தட். இனி வர காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு. இந்த விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த தாய்மாமன் சீர் இருக்கு இல்லையா, அண்ணன் சீர், இது எல்லாமே வந்து பெண்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு. எங்க அண்ணன் வந்து பட்டுப்புடவை கொடுத்துட்டாரு, அதுதான் அது பாப்புலிஸ்ட் ஸ்கீம் தான். அந்த ஓட் பேங்கை கவர் பண்றதுக்காக அவர் வந்து பண்றாரு அப்படிங்கறத தான் நம்மளால பார்க்க முடியுது. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தானே நீங்க வந்திருக்கிறீங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு பயனுள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீங்க இதை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஒரு சஜஷனா சொல்றேன். இப்ப கடந்த கால ஆட்சியில பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து ஒரு பகுதியை தான் அவங்க நிப்பாட்டி அதை வந்து புதுமை பெண் திட்டமா வந்து மாத்தினாங்க. எல்லா ஒட்டுமொத்தமா அந்த திட்டத்தையே அவங்க நிறுத்தலை. கைம்பெண்களுக்கு இல்ல ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து அந்த திட்டம், அந்த ஸ்கீம் வந்து இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. அதுல ஒரு பகுதியை வந்து படிக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வந்து காலம் மாறுறது அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் மாறுங்க. இப்போ இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜுக்கு போறாங்க பசங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து விடியல் பயணம் திட்டம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய செலவுகளுக்கு, அவங்களுடைய படிப்பு செலவை கவர் பண்றதுக்கான ஒரு ரிலீஃபாக வந்து அந்த விஷயம் இருக்கும். ஸோ அது போன்ற திட்டங்களை கொண்டு வரும்போது நீங்க இந்த திட்டத்தை வந்து நீங்க வேற விதமா வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நீங்க செலவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க ஐ திங்க் பட்ஜெட்டை பத்தி அவங்களுக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்ச தாவைக்காவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய திட்டங்கள் வந்து ரொம்ப பாப்புலர் ஸ்கீம்ஸ் நிறைய வந்து அவங்க அள்ளி வீசிட்டாங்க. வேலையில்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதெல்லாம் அவங்களால நடைமுறைப்படுத்த முடியாது. 5 வருஷம் ஆனாலும் வந்து அது இட் வில் புட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் த எக்ஸ்டெக்கர். ஸோ அதனால் அதை பண்ண முடியாது. பட் ரொம்ப பாப்புலர் ஸ்கீம்ஸ் நிறைய அறிவிச்சிட்டாங்க. அதில் ஏதாவது 1-2 நாம் நிறைவேற்றினா தான், இல்லைன்னா திரும்ப நாளைக்கு அந்த விமர்சனம் வரும் இல்லை, வாக்குறுதிகள் கொடுத்துனீங்க நிறைவேற்றினீங்களாங்கிற விமர்சனம் வரும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல் பட்ஜெட் அறிக்கையில் வந்து நம்ம சொன்ன வாக்குறுதிகளை ஏதாவது ஒன்று நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க.
இதற்கு பதிலாக வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி இப்போ காலை உணவு திட்டத்தை விரிவாக்கி அதை வந்து 6 முதல் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் விரிவுபடுத்தி இருக்காங்க. அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். காமராஜர் நல்ல திட்டம். திட்டம்னு பேர் மாத்திருக்காங்க. பேர் மாத்தி இருக்கிறாங்கங்க. ஆக்சுவலா அது தவறு, அவங்க பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அந்த திட்டத்தை முதலாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா, ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனமாக தான் நம்ம பார்க்கணும். பட் அட்லீஸ்ட் அந்த திட்டத்தை கண்டினியூ பண்ணி அதை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி கடந்த ஆட்சியில் இருந்த பல திட்டங்களை இன்னைக்கு வந்து அவங்க அப்படியே வந்து கேரி ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அந்த ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திட்டங்களை நிறுத்தாமல் அதை கேரி ஓவர் பண்ணியிருக்கிறதே உண்மையிலேயே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அது வந்து வேற வழியே இல்லாமல் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பெருந்தன்மையோடு அவங்க பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேற வழியே இல்லை. இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா அது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உணர்ந்து அவங்க அதை கேரி ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. விச் இஸ் வெல்கம். இன்னொரு பக்கம் டாஸ்மாக்ல ஆன்லைன் மூலமா அதை பே பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அமைச்சர் சொல்லும் பொழுது இது வந்து அந்த ரேட், அந்த 10 ரூபா வாங்குறது, இது மாதிரியான விஷயங்களுக்காக தடுப்பதற்கு உதவும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் அது ப்ராக்டிக்கலாக போனால் அங்கே வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயமா இருக்கு. உடனே இந்த ஆன்லைனில் வந்து ரெண்டு தரப்பான ஒரு விமர்சனங்களும் நான் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். இன்றைக்கி நான் பார்த்த செய்தி என்னன்னா, முதல் 2 நாள்லேயே பயங்கரமாக கலெக்ஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே அறிமுகப்படுத்தின நாள்லேயே கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் இருக்குது. அதாவது நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு கடைக்கு போனால் அந்த பாட்டில் இருக்க மாட்டேங்குது, இல்லை டேமேஜ்டு குட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை அங்கே போய் டெலிவரி எடுக்கும்போதும் அந்த 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. சரி, ஒரு ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை இப்போ புதுசா நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதுல டீதிங் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு டைமை வந்து நம்ம கொடுக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இஷ்யூஸை வந்து அவரே வந்து வெளிப்படையா சொல்றாரு. ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவரே சொல்றாரு, ஆமா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல நடைமுறை சிக்கல்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. ஃபார் விச் ஐ கிவ் ஹிம் கிரெடிட். ஏன்னா ஆமா நாங்க சொன்னதெல்லாம், நாங்க தேர்தலுக்கு முன்னால பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நாங்க பாட்டெல்லாம் பாடினோம், வைபெல்லாம் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நடைமுறை சிக்கல்கள் எவ்வளவு இருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கறத அவர் ஏத்துக்கிறாருனாலே அதை அட்ரஸ் பண்ணணும் முயற்சி பண்றாரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போக போக இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சரி பண்றதுக்கான முயற்சி நீங்க பண்ணணும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடந்த காலத்துல வந்து டாஸ்மாக் மூலமா தான் இந்த ஆட்சியே நடந்தது அப்படிங்கிற அளவுக்குலாம் விமர்சனம் வச்சாங்க. 51,000 கோடி போன வருஷம் வந்து வருமானம் டாஸ்மாக் ஈட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தாவேக அரசு தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அறிக்கையிலே என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் 56,000 கோடியா அதை உயர்த்த போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு பக்கம் வந்து போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நீங்க ஆன்லைன் சேல்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. இதுல நிறைய ஆன்லைன்ல வந்து இப்போ நீங்க என்னதான் வந்து ஆன்லைன்ல ஆதார் மூலமாக நீங்க ஏஜ் வெரிஃபிகேஷன் என்னதான் பண்ணாலும் இதெல்லாம் பைபாஸ் பண்றதுக்கான லூப் ஹோல்ஸை வந்து பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல புக் பண்றது வந்து சிறாரா இருந்துட்டு அங்க கடைக்கு வாசல எவனாவது இருக்கான், அவன்கிட்ட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து நீ இந்த QR கோடை காமிச்சு இதை வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொன்னானா அவன் வாங்கிட்டு வந்து கொடுக்க போறான். எப்படி வெரிஃபை பண்ண முடியும் உங்களால? அப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் எல்லாம் இவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க, எப்படி பிளக் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஆன்லைன் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்றது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் ரியல் டைம்ல யூ ஹேவ் டு மெயின்டைன் த இன்வென்ட்ரி. இதெல்லாம் வந்து போக போக அட்ரஸ் பண்ணா நல்லது. எல்லாருமே வந்து போதையில்லா தமிழகம் வேணும் அப்படிங்கிறதா நம்ம விரும்புகிறோம். மக்கள் வந்து குடிக்கிறத குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதா எல்லா அக்ராஸ் ஆல் பார்ட்டிஸ் எல்லாருமே நம்ம அதை தான் விரும்புகிறோம். அதற்கு ஆன முயற்சிகளை வந்து இவங்க எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முதல்ல நம்ம தான் ஆதரவு தெரிவிப்போம். பட் இட்ஸ் டூ ஏர்லி, இட்ஸ் ஒன்லி 100 days நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த 100 daysல வந்து லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது பெருமளவில் கம்மியாக இருக்கு, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க ஆட்சியாளர்கள். எங்கள் பழனியில் நேற்று கூட வந்து முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிற செய்தி வருது. அந்த முறைகேடில் சம்மந்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர் ஒருத்தர் வந்து இறந்தே போயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு வைரல் ஆகக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் போன மாதம் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு சாலை ஒப்பந்ததாரர்கிட்ட கிட்டத்தட்ட 1.3 லட்சம் லஞ்சம் ஹாட் கேஷா வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் மனைவிகிட்டே கொடுக்குறாரு. அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாங்க, அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னைக்கு மனைவிக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா தான் அந்த வீடியோல இருக்கு. இவர் காசை வாங்கி அந்த அம்மா கையில தான் கொடுக்குறாரு.
அப்ப அவங்க அந்த மனைவிக்கு நீங்க வந்து கட்சியில அதே மாவட்டத்துல நீங்க பொறுப்பு போட்டு கொடுக்குறீங்கன்னா அப்ப இது எப்படி லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய இதுவா இருக்கு? அவங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தானே வெளியில வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப அவங்க கட்சியை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் வந்து கட்சியை சார்ந்த எம்எல்ஏ மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மீது ஒரு பெண் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீங்க தானே சொல்றீங்க பெண்கள் பாதுகாப்புல எந்த சமரசமும் இல்லை அப்படின்ட்டு. அப்ப சம்பந்தப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் இப்போ உதயநிதி ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க தாவேகாவினர் இறங்கி போராட்டம் பண்றீங்கல்ல. உங்க கட்சியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக எத்தனை தாவேகாவினர் போய் போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க? அந்த பெண்களுக்காக நீதி எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா? அப்ப மேலோட்டமா நீங்க சொல்றீங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் நேத்து கூட பாருங்க குவாரியில லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைச்சரும் அவருடைய தந்தையும் சேர்ந்து லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன? அப்போ சம்பந்தப்பட்டவங்க உங்க கட்சிக்காரங்களா இருந்தா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. ஆனா வேற யாராவது இருந்தா உடனே வந்து அப்படியே கடமுணர்ச்சி பொங்கி வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒருதலை பட்சமா தானே நம்ம பார்க்க முடியுது. அப்ப நீங்க ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அவர் மனைவிக்கே நீங்க பொறுப்பு போட்டு கொடுக்குறீங்கன்னா அது வாட் கைண்ட் ஆஃப் அ மெசேஜ் இஸ் இட் பாசிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் லஞ்சம் ஊழல்லாம் அப்படியெல்லாம் முற்றிலும் யாராலையும் ஒழிக்க முடியாதுங்க. அதெல்லாம் வந்து சினிமா கதை வசனத்துக்கும் திரைக்கதைக்கும் வேணா சொல்றாரு, யாரும் லஞ்சம் வாங்காதீங்க, நாங்க கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஓப்பனா ஒரு சிஎம் அறிவிக்கிறது ரொம்ப புதுசா இருக்குல்ல. ஆமா, அறிவிச்சிருக்கிறாரு. சரி, அதனால இன்னைக்கு ஊழல் ஒழிஞ்சு போச்சா இல்ல லஞ்சம் ஒழிஞ்சு போச்சா? இப்ப வேலை நடக்கணும்னா அங்க 2 தடவை அலைய விடுவாங்க. இன்னைக்கு நேத்து கூட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு கோவில்ல வந்து தாவேகா நிர்வாகிகள் சேர்ந்து அந்த திருவிழால கடை போடுறவங்க கிட்ட எல்லாம் வந்து கலெக்ஷன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு. சம்பந்தப்பட்டவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. வாங்குறாங்க அப்படின்ட்டு பொதுமக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறாங்க. சம்பந்தப்பட்டவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதற்கான எதிர்வினையே நீங்க காமிக்கணும்ல களத்தை. என் கட்சிக்காரங்களாவே இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு. அந்த அந்த உங்க கட்சிக்கார பெண் குற்றம் சாட்டிய அந்த எம்எல்ஏ இன்னும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தானே இருந்தாரு. அவர் மேல என்ன, அவர் குறைஞ்சபட்சம் அவரை கூப்பிட்டு ஏதாவது கேள்வியாவது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? விளக்கமாவது கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? எதுவுமே நடத்தல. அப்போ நீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி மேடைகள்ல வந்து நீங்க இந்த மாதிரி வசனங்கள் பேசுறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் உங்க செயல்கள் அதுக்கு நேர் எதிராக தானே இருக்குது. அப்போ actions will speak louder than words அப்படின்னு சொல்லுவாங்க. Your actions are speaking more louder than what you're saying, is it not? இந்த நேரத்தில் நீங்க இருக்குமே சொன்னீங்க உதயநிதி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றக்கா தாவேகா கட்சியினர் வந்து ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா அவங்க கட்சிக்கு பண்ண, ஆனா இந்த இடத்துல வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றீங்களா? நான் ஜஸ்டிஃபையே பண்ணல. நான் முதல்லயே வந்து தெளிவா என்னுடைய நிலைப்பாடை நான் பதிவு பண்ணேன். உதயநிதி பேசினது தப்பு, அவர் பேசியிருக்க கூடாது. அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலை, அவருக்கு அந்த இன்டென்ஷன்ல அவர் சொல்லலைனாலும் குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல அவர் வந்து தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை உணர்ந்து அவர் வந்து பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை யார் பேசிருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரியலங்க. ஏன்னா அந்த ஃபுல் வீடியோ வந்து பார்க்கும் பொழுது டக்குன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அது ஏதோ தப்பாக தான் நமக்கு படுது. நம்ம அவங்க எவ்வளோ வேணா ஜஸ்டிஃபை பண்ணட்டோங்க, அதை டக்குன்னு நம்ம கேட்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நமக்கு அது மனசுல தப்பா படுதுல்ல. அப்போ அது அவரும் அதை உணர்ந்ததுனால தான் அந்த மேடையிலே சொல்றாரு, நான் காவிரியை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் அதை பேசியிருக்க கூடாது, அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் ஆனால் அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கி தமிழ்நாடு பூரா வந்து போராட்டம் பண்ணுறது, அவரை அரெஸ்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் காட்டக்கூடிய ஆர்வம் தமிழ்நாட்டில் அடிப்படை பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது. அதுக்காக என்னைக்கு தாவேகாவினர் வந்து போராடி இருக்காங்க? மின்வெட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தாவேகாவினர் இல்லை தாவேகாவுக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் பேசக்கூடியவங்க, ஃபயர் விடக்கூடியவங்க யாராவது வந்து பேசியிருக்கிறாங்களா? பால் பாக்கெட், ஆவின் பால் தட்டுப்பாடு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குங்க. யாராவது எங்கேயாவது இறங்கி தாவேகாவினர் இதுக்காக ஆதரவாக அரசிடம் கேள்வி கேட்டு இதற்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோவாவது போட்டிருக்கிறாங்களா? மக்கள் பிரச்சனை தானே அதுவும். விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகம் வாசல்லையே போராடுறாங்க, உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. தலைமைச் செயலம் வாசல்ல போராடக்கூடிய விவசாயிகளை சந்திக்க கூட அவங்களால முடியல அப்படிங்கும் பொழுது அதற்காக யாராவது களத்துல இறங்கி போராடி இருக்காங்களா? குறைஞ்சபட்சம் இல்லைங்க, காவிரி பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது குறைஞ்சபட்சம் அவங்களை கூப்பிட்டு சந்திக்கிறதுல, சிம்ரனை சந்திக்க உங்களுக்கு டைம் இருக்கு, சமந்தாவை சந்திக்க உங்களுக்கு டைம் இருக்கு, விஷாலை சந்திக்க டைம் இருக்கு, சிலம்பரசனை சந்திக்க டைம் இருக்கு, விவசாயிகளை சந்திக்க உங்களுக்கு டைம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தானே. குறைஞ்சபட்சம் அவங்களை கூப்பிட்டு அவங்கள சந்திச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க சொல்லுவாங்கல்ல. இப்ப காவேரி பிரச்சனையிலேயே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு கேட்டா சட்டப்பேரவையில ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
சட்டப்பேரவையிலே பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த தீர்மானத்துல பங்கேற்றிருப்பாங்க. அந்த பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகள், நிறைய கட்சிகள் வெளியில இருக்குல்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் அந்த விவசாயிகள் பிரச்சனைக்காக போராடுறாங்க. விவசாயிகள் சங்கங்கள் எவ்வளவோ இருக்கு, என்ஜிஓஸ் எவ்வளவோ இருக்கு, விவசாயிகளுக்காக போராடுறாங்க. அப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த மாதிரி பிரதிநிதித்துவம் இல்லாதவங்களையும் கூப்பிட்டு அவங்களுடைய கருத்தை கேட்கறதுல என்னங்க கஷ்டம் உங்களுக்கு? டீலிமிட்டேஷனுக்காக ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினாரு. அதை அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட எந்த கட்சிகளும் வந்து பாமக உட்பட எந்த கட்சியும் பங்கேற்கல. இங்கேயே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடுது இல்ல. இப்ப டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டுனாங்கன்னா, கடந்த ஆட்சியில டீலிமிட்டேஷன் பில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் இதை ரேஸ் பண்ணதே திமுக தான். February 2024, I remember very well. முதல் முறையாக இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அவர் கெஸ் பண்ணி அவர் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா குரியன் ஜோசப் தலைமையில ஒரு கமிஷனை அமைச்சு இதெல்லாம் மாநில உரிமைகள்னா என்ன, அதை எப்படி நாம் வந்து இதை பாதுகாக்கணும் அப்படின்றத அதை வந்து ஒரு அறிக்கையா வந்து அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஏப்ரல்ல இந்த பில் வரப்போகுது அப்படிங்கும்போது மார்ச்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாருடைய ஒப்பீனியனும் கேட்கறாங்க. அப்பவும் திமுகவோட நிலைப்பாடுல மாற்றம். ஆமா, மற்ற மாநில முதல்வர்கள் வந்து கலந்துருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல அவங்க சட்டமன்றத்துல ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி அழுத்தம் கொடுத்து அதை அவங்க செய்யவும் செஞ்சாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஏப்ரல்ல இந்த பில் வந்த போது அந்த பில்லோட கண்டென்ட்ஸ் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னால அதை எரிச்சாங்க. அங்க ஏப்ரல் 17 நினைக்கிறேன், அதுக்கு ஆதரவும் கொடுக்கல, எதிர்த்து வாக்களிச்சாங்க. இவ்வளவும் முறைப்படி திமுக செஞ்சிருக்கு. இன்னைக்கும் திமுகவுடைய நிலைப்பாடுல மாற்றம் இல்லை. அவங்க என்ன அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் என்னெல்லாம் பேசினாங்களோ அன்னைக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வெளியான அந்த அறிக்கையில வந்து ரொம்ப தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன அடிப்படையில என்னென்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, அது மூலமாக என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு அன்னைக்கு திமுக கூட்டணியில இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அதுல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இவ்வளவும் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப தாவேகா தரப்புல ஒரு எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினாங்கல்ல, இதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை ஏதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியில வந்திருக்கா? ஏதாவது ஒரு தலைவர்கள் வெளியில வந்து பேட்டி கொடுக்கறது இல்லைங்க. நீங்க அனைத்து எம்பிக்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துனீங்கல்ல, அதுல ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருப்பீங்க, சில முடிவுகள் நீங்க எடுத்திருப்பீங்கல்ல. ஏங்க அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கை அரசு தரப்புல இருந்து ஏங்க வரல? ஏன் அந்த டிரான்ஸ்பரன்சி உங்ககிட்ட இல்ல? சரி, இன்னொரு விஷயமும் நான் கேட்குறேன். இப்போ இந்த கூட்டணியில பங்கேற்ற காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்து பங்கேற்ற எம்பிக்கள்லாம் வந்து நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன்லேருந்து அன்னைக்கு திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் பேசினாங்க. இன்னைக்கு அதே கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் போனப்புறம் நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு இவங்க தான் நிலைப்பாடை மாத்தி இருக்கிறாங்க. திமுக நிலைப்பாடு மாத்தல, இவங்க நிலைப்பாடு மாத்தி இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையில ஏன் இந்த நிலைப்பாடுக்கு நீங்க வந்தீங்க, என்ன காரணத்தினால அப்படின்னு ஒரு அரசு தரப்புல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கை வரணுமா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்திருக்கா? இல்ல. சரி, காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிஸோட நிலைப்பாடு நோ டீலிமிட்டேஷன். ஆனா அகில இந்திய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிஸோட நிலைப்பாடு என்னங்க? கடந்த ஏப்ரல் மாசம் பார்லிமெண்ட்ல இந்த டிஸ்கஷன் வரும்பொழுது கேசி வேணுகோபால் என்ன கேள்வி எழுப்பினாரு? ஃபேர் டீலிமிட்டேஷன் பத்தி. ஜெயராம் ரமேஷ் இதை பத்தி விட்டு அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் பேசிருக்கிறாரு. கார்கே என்ன பேசியிருக்கிறாரு? ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் பேசியிருக்கிறாரு. அப்போ காங்கிரஸ்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஃபேர் டீலிமிட்டேஷனா இல்ல நோ டீலிமிட்டேஷனா? அப்போ டீலிமிட்டேஷன்ங்கிறது எல்லா மாநிலத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. எல்லா மாநிலத்திலயும் காங்கிரஸ்க்கு ஒரு பிரசன்ஸ் இருக்குல்ல. அப்ப எல்லா மாநிலத்திலயும் உங்களோட நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடா தானே இருக்கணும். இந்த கேள்விகளுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் வரும், எப்படி தெளிவு வரும்? அந்த மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கறத நீங்க அதிகாரப்பூர்வமா ஒரு அறிக்கையை வெளியிட்டா தானே வரும். அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அதுலயும் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லையே. இங்க காவேரிக்காக அனைத்து கட்டி கூட்டம் நீங்க கூட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கு மறுக்கிறீங்க, தயங்குறீங்க. இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷன் சட்டமன்றத்துல ஆதவர்ஜுனா யூகங்கள் அடிப்படையில் பேசுறாரு. அவர் பேசினது சபாநாயகரே இல்ல, அதை வந்து அவை குறிப்பில நான் நீக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க கூட்டத்தை கூட்ட போறோம், உங்க நிலைப்பாடு என்ன? நீங்க சேருவீங்களா, மாட்டீங்களா, இருப்பீங்களா, ஆதரவு தெரிவிப்பீங்களா, வெளிநடப்பு செய்வீங்களா? எதுக்குங்க திமுக உங்களுக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு எதுக்குங்க விளக்கம் கொடுக்கணும்? உங்களுக்கு முதல்ல என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கு பார்லிமெண்ட்ல? வந்த ஒரு எம்பியை நீங்க காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டுட்டீங்களா? உங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குங்க? அப்ப இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, காவேரி விஷயத்துல இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா என்ன நடக்கும்? எல்லா கட்சி, உங்க கூட்டணி கட்சிகளே சொல்றாங்க, இப்ப எல்லாரும் வந்து அங்க உட்கார்ந்து பேசினானா என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்?
ஒன்று கர்நாடகா காங்கிரஸ்க்கு எதிரான தீர்மானம், அதாவது காவேரியில நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம், மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம். இரண்டாவது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம். ஏன்னா பாஜகவுடைய இணையமைச்சர் தான் பார்லிமெண்ட்ல சொல்றாரு மேகதாது அணை கட்டணும்னா மற்ற மாநிலங்களுடைய பர்மிஷன் தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்போ நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினீங்க, தாவேக அரசு அதிகாரப்பூர்வமாக கர்நாடகா காங்கிரஸையும் எதிர்த்து ஒன்றிய பாஜக அரசையும் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அது செய்ய தயங்கிக்கிட்டு தான் இவங்க ஒன்றிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கர்நாடகா காங்கிரஸை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, கர்நாடகா காங்கிரஸை ஷீல்டு பண்ண முயற்சி பண்றாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு கர்நாடகா காங்கிரஸ் தான் நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கு. இங்க உட்காந்து துரோகின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்களே, கர்நாடகா காங்கிரஸ் நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கு, ஒன்றிய பாஜக நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கு. அதையெல்லாம் எதிர்த்து நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய திமுகவை வில்லனா நிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா நமக்கு தெரியுது இல்ல. அப்போ ஒரு பக்கம் திமுகவை கார்னர் பண்றதுக்கு, திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இந்த இதை வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா விஜய் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதை நான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காவே பார்க்கல, இது ரொம்ப சீப் பாலிடிக்ஸா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா யூ ஆர் நாட் அட்ரஸிங் தி இஷ்யூ which has to be addressed. திமுக போயிட்டு இருக்கு, அவங்க நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சிரும் இது மூலமா. திமுகவுடைய நிலைப்பாடுல மாற்றமே இல்லைங்க. அன்னைக்கும் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் பேசுனாங்க, இன்னைக்கும் அதே ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே அவங்க பேசுறாங்க. அன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்களா? இல்லையே. அந்த கூட்டத்திலேயே பின்னால இருக்கிற பேனர்லயே பாருங்களேன், ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு. நீங்க குரியன் ஜோசப்போடைய கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நிலைப்பாடு, என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அப்ப அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுடைய நிலைப்பாடுல மாற்றம் இல்லையே. இப்ப திமுக கூட்டணியில இருந்துட்டு இப்ப இந்த பக்கம் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய நிலைப்பாட்டுல தான் மாற்றம் இருக்கு. அப்போ விளக்கம் சொல்ல வேண்டியது யாரு? திமுக விளக்கம் சொல்லணுமா, இல்ல இந்த நிலைப்பாடை நாங்க ஏன் மாத்திக்கிட்டோம் அப்படின்னு காங்கிரஸோட இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய தாவேகாவும் மற்ற கட்சிகளும் சொல்லணுமா? இதுதானே கேள்வி. அப்போ இங்க யார் மாஸ்டர்? திஸ் இஸ் நாட் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது வந்து ரொம்ப அப்பட்டமான திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியலா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கே அத்தியாவசிய நீங்க அன்னைக்கு இந்த பிரச்சனையை திமுக எழுப்பும் போது தாவேகா என்ன தெரியுமா சொன்னாங்க? பாஜகவும் திமுகவும் சேர்ந்து டிராமா பண்றாங்க, இது ஒண்ணு இப்போ அவ்வளவு முக்கியமான ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு நீங்க தானே சார் அறிக்கை விட்டீங்க. இப்ப மட்டும் என்ன, இன்னும் பில்லே டேபிள் பண்ணல சார், பில்லோட கண்டென்ட்ஸ் என்னன்னே தெரியல. கடந்த ஏப்ரல் மாதம் அந்த பில் வந்து நிராகரிக்கப்பட்டது, இந்த பில் ஃபெயில். ஆமா, இப்போ திரும்ப அந்த பில் டேபிள் பண்ணாதானே அந்த பில்லோட கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்ப கண்டென்ட்ஸ் என்னங்கிறது தெரியாம நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிற கேள்வி எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா கூட்டணி கட்சிகள் விசிக உட்பட எல்லாருமே பங்கேற்றிருக்காங்க. அவங்க பங்கேற்கிறாங்க, அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க, அவங்க இஷ்டம், அவங்க பங்கேற்கிறாங்க. ஆனா எல்லாரையும் பங்கேற்கணும்னு முதல்ல அதுக்கே ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல. இப்போ நீங்க அனைத்து கட்சி எம்பிக்களையும் நீங்க வந்து கூப்பிட்டு நீங்க வந்து கருத்து கேட்கறீங்கன்னா நியாயமா அந்த கட்சி தலைவர்களுக்கு தானே நீங்க வந்து லெட்டரா கம்யூனிகேஷன் அனுப்பணும். உங்க கட்சி எம்பிக்களை அனுப்பி வைங்க அப்படின்னு நீங்க கட்சி தலைவர்களுக்கு தானேங்க நீங்க கம்யூனிகேஷன் அனுப்பணும். அது எப்படி நீங்க கட்சி தலைவர்களை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்களுக்கு மட்டும் நீங்க எப்படி வந்து கம்யூனிகேஷன் அனுப்புவீங்க? நீங்க யார்? நீங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் தான். அங்க எம்பிக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அந்த எம்பிக்கள் ஓட்டு போடுறத அந்த கட்சியோடைய கொறடா வந்து திருமணம் பண்ணா அந்த கட்சியோட கொறடா என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படிங்கறத கட்சியோட தலைவரோட சேர்ந்து பேசி கலந்துரையாடி அவங்க தான் நிலைப்பாடு எடுக்க போறாங்க. அப்ப நியாயமா நீங்க யாரை கூப்பிட்டுருக்கணும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு? இப்ப நாளைக்கு மோடி ஒரு மீட்டிங்கை கன்வீன் பண்ணி காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்கேக்கு ஒரு தகவல் அனுப்பாம, சோனியா அம்மாக்கு தகவல் அனுப்பாம, ராகுலுக்கு தகவல் அனுப்பாம எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னா இவங்களா போயிடுவாங்களா? உங்க தலைவரை மதிக்கலன்னா நீங்க போவீங்களா சார்? அப்ப எப்படி வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வரும் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? நீங்க கூப்பிட்டா எல்லாரும் உடனே வந்து ஆமா சார் உள்ளே ஐயா அப்படின்னு வரணும் அப்படிங்க நீங்க எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு இல்லையா? இப்ப உங்க கட்சி எம்எல்ஏக்களை வேற கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி தனியா நாங்க மீட்டிங் நடத்துறோம், எம்எல்ஏக்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நேரடியாக அனுப்பாம மத்தவங்களெல்லாம் கூப்பிட்டா போயிடுவீங்களா நீங்க? இப்போ ஸ்டாலின் அரசு காலத்துல அவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது விஜய்க்கு தானே கம்யூனிகேஷன் போச்சு. நீங்க தானே புஷி ஆனந்த வந்து அனுப்பி வச்சீங்க. புஷி ஆனந்தும் அந்த ஃபேட் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த தீர்மானங்கள்ல அவரும் ஏத்துக்கிட்டு தானே கையெழுத்து போட்டாரு. இன்னைக்கு அந்த ஃபேட் டீலிமிட்டேஷன்ல இருந்து நோ டீலிமிட்டேஷனுக்கு மாறியது எந்த கட்சிகள்? அப்போ ஏன் மாறினீங்கிற விளக்கத்தை நீங்க கொடுக்கணுமா? இல்ல நீங்க திமுக மாறாத நிலைப்பாடு மாறாத திமுக நீங்க விளக்கம் கேட்பீங்களா? இன்னொரு பக்கம் இதுல கரு சொல்றதுல திரு ஆலு ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து வந்து
கூட்டணியில் ஆட்சியில் இருக்காங்க விசிகே. ஆனால் அவர் சொல்றது எல்லாமே விஜயை வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. பாஜகவினோட கைப்பாவையாவே விஜய் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. நேற்று கூட திரு கருணாநிதி அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நடந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து ஆதாய அரசியல் செய்ய மாட்டோம், எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்கள் வந்து விலகலை. ஒரு 8 மாதம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து திமுகவை புகழ்ந்து பேசிட்டு இன்னைக்கு இதுலேருந்து நான் வந்து மாறி இதை பேச முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்காரு. அவர் நியாயமா அவர் மனசுல பட்டுறது பேசுறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்டு தானே அவர் சொல்றது. நீங்க வந்து கடந்த 3 மாசம் முன்னால வரைக்கும் வந்து நீங்க என்ன அரசியல் நம்ம பேசிட்டு இருந்தோம், கருத்தியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கிட்ட நீங்க அந்த அப்படி என்ன சட்டுன்னு எல்லாத்தையும் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியெல்லாம் மாறி எல்லாம் பேச முடியாதுங்க. அது முடியாது. அது ரொம்ப தலைமைக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தாதா இது? கூட்டணி ஆட்சியில இருக்காங்க, தலைமை கலந்து எல்லாருக்குமே மாற்று கருத்துக்கள் இருக்குங்க. அது அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்குள்ள தானே பேசணும். கட்சி தலைமையோட அவர் வந்து என்ன பேசியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம அது தெரியாம நம்ம அதுல வந்து நாம எந்த ஒரு அவர் என்ன சொல்றாரு நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவர் வந்து நெருக்கடி உண்டாகுது அப்படிங்கிறது கரெக்ட் தான். அதற்கு வந்து கட்சி தலைமை கிட்ட அவர் வந்து தெளிவுபடுத்தணும். இதுல நாம கருத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவருடைய கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. டு அன் எக்ஸ்டென்ட் அவர் வந்து சொல்றது நியாயம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. அப்படி ஓவர் நைட்ல கருத்தியலை வந்து யாராலையும் அப்படி மாத்திக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கூட்டணியிலேயே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் வந்து நாம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. எதை எதிர்க்கணுமோ அதை நியாயமா வந்து நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக நம்ம தெளிவா இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல எதை எதிர்க்கணுமோ அதை நியாயமா நம்ம எதிர்க்கணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பார்ச்சுனேட்லி வருத்தத்தோட தான் நான் பதிவு பண்றேன், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ற ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்கல்ல. இப்ப விஜய் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. விஜய் நியாயமா விளக்கம் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை பாதிக்குது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு விஜயோடைய ஒரு ஒரு மவுத் பீஸ் மாதிரி அவங்க எல்லாம் மாறிட்டாங்களோ அப்படிங்கிற விமர்சனம் திமுக ஆட்சி காலத்துல விமர்சனம் இங்க இருக்கும்போது வெளிப்படையா பதிவு பண்ணாங்களே. இப்ப சாம்சங் தொழிலாளிகள் பிரச்சனை வந்தோடனே களத்துல நின்று கம்யூனிஸ்ட் எல்லாரும் வந்து போராடினாங்க. இப்ப வேங்கை வயல் விஷயத்துல வந்து அண்ணன் திருமா வந்து களத்துல நின்று அந்த மக்களுக்கு ஆதரவா தானே அவர் போராடினாரு. கடைசி வரைக்கும் அவரே வந்து சிபிஐ வந்து இந்த வழக்கு போகணும் அப்படின்னு தானே அவர் வந்து கேள்விகள் எழுப்பினாரு. ஆணவ கொலைகள் நடக்கும்பொழுது போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? கஸ்டோடியல் டெத் நடக்கும்போது விமர்சனங்கள் பண்ணாங்களா இல்லையா? 12 மணி நேரம் வேலை அப்படின்னு ஒரு திருத்த மசோதா கொண்டு வரும் போது அதை எதிர்த்து வந்து எல்லா கட்சிகளும் பேசினாங்களா இல்லையா? இன்னைக்கு ஆமாங்க. இப்போ இந்த 3 மாசத்துல கிட்டத்தட்ட 7-8 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குங்க. எத்தனை இடங்கள்ல போராட்டம் பண்ணியிருக்காங்க, எத்தனை இடங்கள்ல விமர்சனங்கள் வந்திருக்கு. ஆணவ கொலை நடந்திருக்குங்க, எத்தனை இடங்கள்ல விமர்சனங்கள் வந்திருக்கு, எத்தனை இடங்கள்ல போராட்டங்கள் வந்திருக்கு. ஒரு நிதித்துறை அமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது சட்டமன்றத்துக்குள்ள ஜபமாலையோட போறாருங்க. இது தவறா இல்லையா? நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீங்க பதவி பிரமாணம் என்ன எடுத்துக்கிறீங்க? மதசார்பற்ற அப்படின்னு தானே நீங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க. உங்களுடைய நீங்க உங்க தனி மனிதராக நீங்க என்ன அது தவறுங்கிறேன். எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. அதை நான் வந்து ஆன்லைன்லயே நான் வெளிப்படையாவே நான் விமர்சனம் பண்ணேன். எனக்கு நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வந்து அண்ணன் திருமாத சொன்னதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதை நான் வருத்தத்தோட தான் பதிவு பண்றேன். எனக்கு அண்ணன் மேல நிறைய மரியாதை இருக்கு. அவருடைய பல விஷயங்களை வந்து நான் வந்து நிறைய அம்பேத்கரை பத்தி அண்ணனுடைய பேச்சுக்களை கேட்டுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணனை விட அம்பேத்கரை பத்தி தெளிவா வந்து பேசுறதுக்கு இன்னைக்கு ஆளு கிடையாதுங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு? நம்ம மதசார்பற்ற செக்யூலர்னு ஏன் சொல்றோம்? ஒவ்வொரு மனிதருக்கும் தான் விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றதுக்கு they have the right, அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட் டு பிராக்டிஸ், ப்ரொஃபஸ் அண்ட் ப்ராபகேட் யுவர் ரிலிஜன் அப்படிங்கிற அடிப்படை உரிமையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனா அது நம்ம வீட்டுக்குள்ள நீங்க ஒரு அமைச்சரா இருந்துட்டு ஒரு ஆபீஸ்னு ஒண்ணு வந்துட்டீங்க, இல்ல சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க அங்க ஒரு அமைச்சர், அவ்வளவுதான். நீங்க ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனாங்கிறது இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். அப்போ நீங்க அப்படிப்பட்ட ஒரு மத அடையாளத்தை ஏங்க இதைத்தானங்க நம்ம பாஜக பண்ணும்போது நம்ம எதிர்க்கிறோம். ஹரியானா சட்டமன்ற அசம்பிளில ஒரு அம்மன சாமியாரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம எதிர்த்தோமா இல்லையா? பார்லிமெண்ட், புது பார்லிமெண்ட் திறக்கும் பொழுது அங்க வாசல்ல வந்து ஃபுல்லா அந்த ஹிந்து காட்ஸ் சம்பந்தப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எதிர்த்தோமா இல்லையா? புது நாடாளுமன்றத்துக்குள்ள செங்கோலை தூக்கிட்டு பிரதமர் போனோம்னா நம்ம எதிர்த்தோமா இல்லையா? அப்ப அந்த நிலைப்பாடு தானே இருக்கணும். சங்கிகள் ஆர் வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸுங்க. இப்ப நாளைக்கு வந்து இதே ஒரு விஷயத்த வந்து ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்த யாராவது அமைச்சர் பண்ணாங்கன்னா நம்ம இதே நிலைப்பாடு எடுப்போமா? நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோமா? அப்ப நாளைக்கு நம்ம அதை விமர்சனம் பண்ணும்போது என்ன கேள்வி வரும்? இப்ப இங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இதை எப்படி நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய அப்போ அப்ப அத
அதை அப்படி மாத்துவாங்க, அவங்க மடை மாற்றுவாங்க. இவங்க வந்து சிறுபான்மை சமூகம்னா இவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, ஹிந்து சமூகம்னா இவங்க வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு. அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய சங்கி எதிர்ப்பு, ஹிந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பே வந்து முனைமழுங்கி போயிடுது இல்லையா? இப்ப எல்லாத்துக்குமே ஒரே நிலைப்பாடு இருக்கணும்னு நான் சொல்றேன். நாம வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பேசுறோம். இப்ப சிறுபான்மையிற்கு எதிராக ஒரு FCRA சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து ஸ்டாலின் அறிக்கை விட்டுட்டாரு. சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய, தன்னை எல்லா மேடையிலும் ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த FCRA எதிர்த்து ஒரு சின்ன கண்டன அறிக்கையாவது வந்திருக்காங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ண போறாங்க. அது இந்த ஒரு மீட்டிங்ல மட்டும் FCRA பத்தி பேசியிருக்காரு விஜய். இன்னைக்கு வருதுங்க பார்லிமெண்ட்ல, வரும்போது பேச மாட்டேங்கிறீங்க. வராத ஒரு டீலிமிட்டேஷன் பில்லுக்காக அனைத்து MP கட்சியில கூட்ட தெரிஞ்ச உங்களுக்கு FCRA யாருங்க அதிகமாக பாதிக்குது? சிறுபான்மை சமூகத்தை தானே பாதிக்குது. சபைகளே நிறைய வந்து இதுக்கு எதிரா. அப்ப நீங்க அதுக்கு குரல் கொடுக்க வேண்டாமா? இல்ல சிறுபான்மை கமிஷனுக்கு வந்து இப்ப போட்டிருக்காங்கல்ல, பிலிக்ஸ் ஜெரால்ட போட்டிருக்காங்கல்ல, அவர் தான் எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்றாரு, எல்லாத்துக்கும் வந்து ஏங்க இதை எதிர்த்து ஒரு வீடியோ போடுறதுக்கு என்னங்க, இல்ல ஒரு கருத்து சொல்றதுக்கு என்னங்க கஷ்டம்? அப்ப இதை நான் என்ன சொல்றேன், அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவாக தான் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்தார்கள். அவர் வந்து அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது வெறும் வார்த்தைகளா இல்லாம அதை நம்ம வாழ்க்கை முறையா பின்பற்றணும் அப்படின்னு தான் சொல்றாரு. எனக்கு வந்து மரிய வில்சன் மேல தனிப்பட்ட விரோதம்லாம் கிடையாது. அவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ற எனக்கு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. எனக்கே எத்தனையோ நான் சிறுபான்மை சமூகத்துக்காக, கிறிஸ்துவர்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக நான் எவ்வளவு பேசிட்டு இருக்கேன், இனிமேலும் நான் பேசுவேன். ஆனா சட்டமன்றம்னு வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் விதி ஒண்ணுதான். அது நீ கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய மதத்தெல்லாம் உங்களோட ரூம்ல உங்களோட வீட்டோட வச்சுக்கோங்க. நீங்க எப்ப வீட்டை விட்டு தாண்டி சட்டமன்றத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அங்க நீங்க ஒரு நியூட்ரல் பர்சனா இருங்க. இந்த மத அடையாளத்தெல்லாம் தனிச்சு வைங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் அதை தான் சொல்லியிருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கம் இறுதியாக TVK அரசியல் ரீதியா ஒரு வளர்ந்துட்டு வராங்கன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஒரு நம்புறீங்களா நீங்க? ஏன்னா TVK தான் இனி வந்து விஜய் தான் அசைக்க முடியாத சக்தி. ஒரு அடுத்த 10-15 வருடங்களுக்கு மற்ற திமுக உட்பட எல்லாருமே தனித்து விடப்பட்டாங்க, அதிமுக பக்கம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பார்வை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது, ஒரு பார்வை கட்டமைக்கப்படுகிறது, ஒரு பார்வையை மக்கள் கிட்ட கடத்த முயற்சி பண்றாங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். எல்லாரையும் எல்லா நாளும் நீங்க ஏமாற்ற முடியாது. ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு 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 தனிநபருடைய ஒரு கவர்ச்சியிலையோ இல்லை ஒரு கெரிஸ்மாலையோ மட்டுமே ஒரு அரசு வந்து எல்லா காலத்திலையும் இயங்க முடியாது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் அட்ரஸ் பண்ணலைன்னா காலப்போக்கில் உங்களுக்கு எந்த மக்கள் வாக்களிச்சாங்களோ அவங்களுக்கே உங்கள் மேலே ஒரு விமர்சனம், ஒரு வெறுப்பு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு இந்த அரசு அப்படிப்பட்ட அடிப்படை பிரச்சனைகளை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கையாண்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 100 நாள் ஆச்சுங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு, இன்னமும் கரண்ட் கட்டு பிரச்சனை பல்வேறு இடங்களில் போயிட்டே இருக்குது. பால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற அன்றாட பிரச்சனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அட்ரஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு இவங்க வந்து 3 மாதம் தான் ஆயிடுச்சு. அதனால் இன்னமும் அந்த விஜய் மேலே இருக்கக்கூடிய அவர் மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஹீரோ ஆரா இருக்குல்ல, அது இன்னமும் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அந்த ஆரா ஃபேட் ஆகும். ஆனாலப்பட்ட மோடிக்கே வந்து ஒரு டேர்முக்கு அப்புறம் 2வது டேர்ம் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தார். 3வது டேர்ம் என்னாச்சுங்க, ஒரு மைனாரிட்டி அரசா அவரை வந்து குறைச்சிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் இங்கே கூட 35% தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் கோர் தாவேக்கா ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 20% வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய 15% சரி இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம், மாற்றம் கொண்டு வருவேன் இவர் சொல்றாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஓட்டு போட்டவங்க தானே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடை வந்து மாற்றிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகாது. அப்போ உங்களுடைய செயல்பாடை பொறுத்து தான் நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்களா, மக்களுடைய நன்மதிப்பை பெற போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அப்படி வந்து வந்த உடனே இனி அடுத்த 10-15 வருஷத்துக்கு வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம வந்து அப்படியெல்லாம் டோட்டலாக வந்து ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது தமிழ்நாடு அரசியலை. இங்கே இன்னமும் தொடர்ந்து இதை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி, இன்ஃபேக்ட் திமுக அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய தோல்வியாகவே நான் பார்க்கல.
2 எம்எல்ஏ எல்லாம் ஜெயிச்சு வந்த வரலாறுலாம் இருக்குங்க. அவ்வளவு மோசமா தோத்த வரலாறுலாம் இருக்கு. 2011 திமுக 3வது இடத்துல இருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு மீண்டு வந்து ஆட்சி அமைக்கலையா அவங்க? அதிமுகவுக்கும் இது ஒரு பெரிய பின்னடைவாலாம் நான் பார்க்கலங்க. ஒரு 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் 96ல உங்களுக்கு 2 எம்எல்ஏ தான். ஆமா, இன்னைக்கும் 47 எம்எல்ஏ அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. ஸோ ஸ்டில் தே ஹாவ் தியர் ரூட்ஸ். நீங்கள் வந்து ஐடியாலஜிக்காக பிளான் பண்ணப்பட்ட அந்த ரூட்ஸ் இருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட மாறி மாறி ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு அதோ பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி தப்பிலே உட்காந்துருக்கே, அது வந்து கேட்டு மறுப்பு சொல்லாமல் இருக்காரு. அதிமுக இன்னைக்கு அரைஞ்சிருச்சு, டிவிகே பக்கம் தான் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து பேசுறாங்க. அவங்க அதுக்கான முயற்சியை தானேங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக அந்த குதிரை பேரம் பற்றிய பேச்சுக்கள் வந்து அடங்கியிருக்கு. இப்போ நேற்று வேலுமணி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. இப்போ திரும்ப அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்த இன்னொரு ஒரு 1-2 வாரத்துக்குள்ள அந்த பிரச்சனை எப்படியும் வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால டெஃபினட்டாக அவங்க அதை தான் டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க ஏடிஎம்கே ஓட் பேங்கை அப்படியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து ஏடிஎம்கேல இல்லை. இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு எதிராகவே கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே ஏகப்பட்ட விமர்சன பார்வைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ரொம்ப ஒரு யங், ஒரு எனர்ஜெட்டிக்கா, ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல லீடர்ஸ்னு யாருமே அவங்க ஐடென்டிஃபை பண்ணல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அவங்களுக்கு இருக்கு. பட் அதுக்காக அவங்களை அப்படியே வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட முடியாதுங்க. பெரு திராவிட கட்சிகள் காலங்காலமாக பல்வேறு விஷயங்களை வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இனி அவங்க வந்து டோட்டலாக எப்படி வந்து இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிஃபரல் ஓட் பேங்காக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சென்ட்ரல் ஓட் பேங்காக மாறி இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் அது அதிகரிக்கும். ஏன்னா இந்தியாவுடைய ஜனத்தொகையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸோடைய ஜனத்தொகை இன்னைக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக இனி வரக்கூடிய இப்போ 2029 தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, 2031 தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ 2029 இன்னைக்கு வந்து மெனக்கெட்டு ஏன் வந்து இன்ஸ்டாகிராமில் மோடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் மோடி இரவு நேரங்களில் வந்து அர்த்தராத்திரி வந்து ரீல்ஸ் போடுறாரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு ஆன்லைன்ல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அவ்வளோ ஃபாலோவர்ஸை ஓவர் நைட்ல கிரியேட் பண்ணி இன்னைக்கு டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டத்தை நடத்தி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பாஜக அமைச்சரை ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இளைய தலைமுறையா கொண்டு வர முடியுது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவங்களுடைய நோக்கம் மாற்றம் வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஓகே, எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பட் ஆனா அந்த மாற்றம்ங்கிறது எவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றமா இருக்குங்கிறதையும் உறுதி செய்ய வேண்டிய கடமை அந்த ஓட்டு போட்ட அந்த ஜென்சிக்கு இருக்குல்ல. இப்ப நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்க, அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சா? அடுத்த 5 வருஷம் நீங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த மாற்றத்தை இந்த அரசு டெலிவர் பண்ணுதா அப்படிங்கறத என்ஷூர் பண்ண வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப அதையும் நீங்க எஃபெக்டிவா செய்யுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். மற்றபடி ஜென்சி மேல ஒரு வெறுப்போ இதுவோ அதெல்லாம் நமக்கு கிடையாது. நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த மாற்றத்தை இவர் கொண்டு வருவாரா அப்படிங்கறத என்ஷூர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க எத்தனை ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசினாரு. அந்த விஜயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தானே நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்குனீங்கல்ல, அந்த மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப கண்மூடித்தனமாக என்ன செஞ்சாலும் நாங்க வந்து எங்க தலைவரை கேள்வி கேட்க மாட்டோம், நாங்க வந்து ஒரு கல்ட் குரூப் மாதிரி எதை செஞ்சாலும் நாங்க வந்து அதை வைரல் பண்ணுவோம். பாருங்க, இன்னைக்கு வெள்ளை கோட் சூட்ல வந்துட்டாரு, இன்னைக்கு வந்து கருப்பு கோட் சூட்ல வந்துட்டாரு, இன்னைக்கு வேட்டி சட்டை கட்டிட்டு வந்துட்டாரு, அண்ணன் கொஞ்சம் லேசா வெயிட்டு போட்டாரு, அண்ணன் சிரிச்சா அது வைபு, அண்ணன் கையை அசைச்சா அது வைபு. இதெல்லாம் தாங்கி கடந்து வாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு அரசுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, டியூட்டிஸ் இருக்கு, கவர்னன்ஸ் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்றாங்க, எல்லா செக்மெண்ட்டுடைய பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா அவங்க எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே எதிராக இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சிகளுக்கு அவங்க பதில் சொன்னதே கிடையாது. விஜயில ஆரம்பிச்சு மற்றவங்க எல்லாருமே சொல்றேன். ஒரு தடவை கூட பிரஸ்ஸை சந்திச்சு எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னங்க, மக்களுடைய பிரதிநிதிகளா தானே கேள்வி கேட்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடாத 65% நபர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா தானே அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதற்கு என்னைக்காவது விஜயோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ எடுத்துட்டு பதில் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஆனால் ஓட்டு போட்ட உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் இருக்குல்ல. அட்லீஸ்ட் அந்த குறைஞ்சபட்சம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டியை அவங்க கிட்ட நீங்க என்ஷூர் பண்ணணும்ல. அது அந்த 35%க்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்றேன். நான் அதை செய்யுங்கன்னு சொல்றேன். மிக்க நன்றி மேம். பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக பேசுறீங்க. தேங்க்யூ.